மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி புதிய பேருந்து நிலைய விரிவாக்க பணி நடைபெறும் போதே பெரும்பாலான பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கவாசகர். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு முதற்கட்டமாக 8 கோடி மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து புதிய பேருந்து நிலையம் மற்றும் வணிக கடைகள் கூடிய விரிவாக்க பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் விரிவாக்க பணிக்காக அரசு ஒதுக்கிய 8 கோடி போதாது என்றும் மேலும் 8 கோடிக்கான திட்ட மதிப்பீட்டை உசிலம்பட்டி நகராட்சி நிர்வாகம் அரசுக்கு அனுப்பியுள்ளது. இதன் காரணமாக கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்டுமான பணிகள் வரும் போதே பெரும்பாலான பகுதிகளில் கட்டடத்தின் பில்லர்களும் சுவர்களின் நடுவிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சுவர்களை பூச்சி வெள்ளை அடிக்கப்பட்டு வருகிற நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் சுவரில் தற்போதைய விரிசல் காணப்படுகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பேருந்து நிலையம் தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதை கருத்தில் கொண்டு நடந்து வரும் கட்டுமான பணிகளை மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து தரமான கட்டுமான பணிகளை மேற்கொண்டு விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி.